அடர்ந்த கானகத்தில் அடர்ந்ததோர் பாறை மீது என்னை யார் பிறக்க வைத்தது? கிழக்கு திசையை நாடி செல்லும் பொழுது கிழக்கு திசையை நோக்கி வரக்கூடிய கதிரவன் என்று சொல்லக்கூடிய பருதி என்ன கண்டு தஞ்சம் என்று போகிறார். மேற்கு திசையை நாடி செல்லும் பொழுது நானோ மேற்கு திசையை ஆண்டு வரக்கூடிய உன்னை பிறக்க வைத்தது நான் அல்ல, என்னை விட்டுவிடப்பா, ஓடி விடுகிறேன். மேற்கு திசையை நாடி செல்லும் பொழுது மேற்கு திசையை ஆண்டு வரக்கூடிய மேகவர்ணன் நான் உன்னை பெற்கவில்லை அப்பா என்று சொல்லி முய்யோ முய்யோ என்று குரலோசை கொடுத்து ஓடுகிறார். தெற்கு திசையை ஆளக்கூடிய யமன் என்று சொல்லக்கூடிய நமனம் என்னை கண்டு பயப்படுகிறார். எஞ்சி இருப்பது ஒரே திசை, பார்ப்போம்.
வடக்கு திசையை நாடி செல்லும் பொழுது யாரோ என் எதிரே நிற்கிறார். மகனே என்று அழைக்கிறார். இவர்தான் என்ன வடக்கு திசையை நாடி வரும் பொழுது என் எதிரே யாரோ இருக்கிறார். என்னை எப்படி உன்னை எப்படி பெத்தடு கேட்க ஓத்து தாடா பெத்த நாராயணன் என்பவர் யாரடா? நீ நாடி வந்த செய்தி என்ன? நாராயணா நல்ல செய்தி கொண்டு உனக்கு நல்ல செய்தி உனக்கோ ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்து அசுரா, உனக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்தேன். நீ என்ன பெற்றவனா? நீ அப்பனா? யாரு நீ?
என்ன அடிக்க வேண்டாம், உதைக்க வேண்டாம். உனக்கே நல்ல செய்தி கொண்டு வந்தேன். உயிர் தப்பிக்கலாம்னு எழுதியா சொல்ற அசுரா வேண்டாம் பாப்பா, ஒண்ணு விட மாட்டேன். அப்படியா? என்ன செய்தி? நல்ல செய்தி கொண்டு வந்துருக்கேன். உனக்கு என்ன நல்ல செய்தி கொண்டு வந்தேன்? இதனால உனக்கு நான் பகையாளியா இல்ல உன்னுடைய தாய் தந்தையா? நானு என்னையப்பா அடிக்கிறா? நெத்தியில பாரு ராம உன்னை பார்த்தா நீ எனக்கு எப்படி நல்ல செய்தி கொண்டு வந்திருப்ப? நல்ல செய்தியே கொண்டு வந்திருக்கிறேன். சொல்ற என்ன செய்தி? ஐயா, இவன் அடிச்சாக்க நம்ம நல்ல செய்தி நம்ம எடுத்துட்டு போறேன். அவனுக்கு நல்ல செய்தி நம்ம சொல்லணும். இவன் அடிச்சாக்க நம்ம சரி, சொல்ல மாட்டான். அதனால அடிக்க இந்த வேலை அடிச்சு விட்டுல நான் கொண்டு வந்த செய்தியே சொல்லல. நான் யாருதா சொல்லி கொடுத்தாப்பா. பாட்டுவா என்ன செய்தி? என்ன செய்தி கொண்டு வந்த என்னிடத்தில்? மூலப்பாதை சொல்லு சொல்லு. மூலப்பாதை தேவடியா? உன்னை நாரத வேக விட்டு உன்னை கொல்லல. என்ன செய்தி கொண்டு வந்தா தெரியுமா? உனக்கு தாய் தந்தா யாரு தெரியுமா? யாரு? உன்னை யார் பிறக்க வைத்தாங்க? எப்படி பிறந்தா தெரியுமா? சொல்லு சொல்லு. ஏறுபாடி பாணி. போரே சொல்லிப்புறம் போரே. அதாவது சத்தியம் பார்வதாலும் சிவனும் படியளக்க போகும்போது சரி இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு, அதாவது நெற்றிக்கண்ணே திறந்து விட்டார் சிவபெருமான். சரி, நெற்றிக்கண்ணை திறந்த உடனே அந்த வேர்வேகப்பட்டது பாறை மேல் விழுந்த உடனே அந்த பாறை இருபளவாக பிறந்து அதிலேயே நீ பிறந்தையப்பா. அதாவது உனக்கு தாயும் தந்தையும் அந்த சத்தியும் சிவனும் தான். நான் இல்லை என்னடா பிடிச்சிட்டு அடிக்கிற அதே சண்டாளா? இல்ல உயிர் தப்பிக்கதா போய் சொல்லிட்டு போறியா? உண்மையே இதுதான். அதனால என்ன போய் கேட்டா ஏற்றுவாங்களா? கண்டிப்பா மகனை ஏற்றுவாரு. ஏத்துக்குவாங்க. அதனால இல்லாட்டா உன்னை விட மாட்டேன். சரி, அதாவது நீ இப்படி போய் கேட்டீங்கன்னா உன்னை பார்த்த உடனே அவங்க பையன் உண்மையுமே சொல்ல மாட்டாங்க. இதான் என் மகன் அப்படின்னு உண்மையும் சொல்ல மாட்டாங்க. போன உடனே சக்தி சிவனுடைய பாதத்தை பணியணும். பாதத்தை பணிந்து அவங்க இடத்துல மன்றாடி கேட்டீங்கன்னா சக்தி சிவனும் உன்னை மகனை ஏற்றுக்குவாங்க. அப்படியா? ஆமா. சரி, அப்ப இதையும் எடுத்து கொடுக்குமா? அப்படி போலாம். அதனால நீ நேர கைலங்கிரி போ. கேளுங்கள் சபையோர்களே, ஸ்ரீலா ஸ்ரீ பச்சையம்மன் ஆலயத்துக்கு முன்பதாக 36வது மாதம், அதாவது 3ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் ஆலாக்காடு அப்பாவாகிய சுப்பிரமணிய ஆலாக்காடு செல்லமுத்து மாமா அவர்கள் சிறப்பு விருந்தினராக அழைத்து வந்து பச்சையம்மன் நாடக குருவினரால் இன்று அரங்கேற்று செய்த நாடகம் ஸ்ரீ சமயபுரத்து மாரியம்மன் பிறப்பு இல்லையே பரமக்கேது பாவாரராயன் சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருந்தாலும் எங்களுக்கு நிதி உதவியை நன்கொடை கொடுத்த அன்பு உள்ளவர்களும் தாய்மார்களும் எங்களுக்கு ஒளிபெருக்கி அதாவது ரேடியோ அன்பளிப்பு கொடுத்த மூலப்பாதை சேர்ந்த கனகா ஆடியோ அவர்களுக்கும் நாடக கலைஞர் குடும்பத்திற்கும் எங்களை வாழ வைக்கக்கூடிய நாடக கலா ரசிக பெருமக்களுடைய குடும்பத்திற்கும் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து நடக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார் அருகாமையில் உள்ள கூலையன் குடும்பத்தார். யாவற்ற குடும்பத்தாரும் அவரவர் எண்ணிய எண்ணம் ஈடேற அம்மா நான் வாழ்த்துத்தான் முடியும் தாயே, நீதான் வரம் கொடுக்க வேண்டும். நான் உன் கொடியில பூத்த பூவு, உன் குணமறிந்து நடக்கும் பிள்ளை அண்ணனாகிய சுண்டமேட்டூரை சேர்ந்த எம்மை போன்ற அரசு பணியில் ஓட்டுநர் பணி செய்து வரக்கூடிய குமாரண்ணன் குடும்பம். ஆமா, அவர் 100 ரூபாய் என்கிட்ட கொடுத்துள்ளார். அம்மா, நாம் ஏற்கனவே சொன்ன போல என்ன ஈடேறாட்டினாலும் என்னை நம்பி வர்ற தனங்கள் குடும்பமோ என்னை போன்ற நாடக கலைஞர் குடும்பமோ அவங்க வைக்கிற வேண்டுதலை நிறைவேற்றி கூடம்மா. உன் திருவடி திருவாலத்தை தொட்டு என் சிறந்தாத்தி வணங்குகிறேன் தாயே.
திருவலங்காடு நடுவலவைச் சேர்ந்த கட்டிய கவுண்டர் பேரன், அதாவது முத்தண்ணன் அவர் சொத்திலிருந்து 50 ரூபாய் கூட கொடுத்துள்ளார். 1 ரூபாய் கொடுக்க 1 கோடி ரூபாயாக மனதால் எண்ணி அவர் செய்யும் தொழிலை மேன்மையை முன்னேற்ற வளர்ச்சி நல வருமானத்தை கொடுத்து குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தின் சிறப்பான கல்வியும் கொடுத்து சீரும் சிறப்புமாய் வாழ எல்லா வல்ல பச்சியவனை பிரார்த்திக்கிறேன். கோவிந்தன் சீனிவாசன் அவர்களும் பூக்கடையை சேர்ந்த சின்ன பொண்ணு அம்மா அவர்களும் கல்யாணமே பணம் கொடுத்துட்டாங்க. இன்னும் சோசிக்காட்டு முத்தையன் மணி அவர்களும் பாஜேரி டீ கடை அவர்களும் மாமூலா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமா ஆமா. அவர் குடும்பங்களால் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ பச்சியம்மன் முத்துசாமி கருப்புசாமி இனிய பெருமாளை யாரப்பா நீ? எங்களை வந்து அப்பா அப்பாங்கிற யார் நீ? கைலகிரி பீடத்திலே ஒன்னானப்பட்ட சிவபெருமான் தாங்கள் தானே? ஆமா. யானை முதல் எறும்பு கடை 84 லட்சம் ஜீவர்களுக்கு அனுதினமும் படி இழக்கக்கூடிய பரமக்கடவுள். நீ யாரு? எங்களை வந்து அப்பா அப்பாங்கிற? ஏங்க நம்மளுடைய கைலகிரி செடி எத்தனையோ சித்தர்கள் பத்தர்கள் அத்தனை பேர் வருவாங்க. ஆமா. நம்ம வந்த உடனே அப்பா சுவாமி தானே கூப்பிடுவாங்க. அது மாதிரி இவரு யாராவது வரத்துக்கு வந்து போராட்டுக்குது. ஆகட்டும். தந்தையே, நான் யார் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? யாருன்னு தெரிஞ்சா நான் எதுக்கு கேக்குறேன் உன்ன? தாயும் தந்தையின் வாக்குவாதத்திலே உங்களுடைய நெற்றி வேர்விலே அடர்ந்த பாறை மேல் பிறந்த பாலகனார். படியளக்கு விஷயத்துல எனக்கு உமா பார்வதிக்கும் சேர்ந்த அருமை தம்பி. ஆமா, அனைவர்களுக்கும் நன்கொடை வாரி வழங்கி இருக்கிறார். என்ன பச்சியம்மன் முத்துசாமி கருப்புசாமி இனிய பெருமாளுடைய அருள் பெற்று செய்கின்ற தொழில் அவங்க குடும்பத்துல மழை போல கஷ்டங்கள் இருந்தாலும் பணி போல நீங்க வேண்டிய ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். நீண்ட ஆயுள கொடுத்து செல்வத்தை கொடுத்து சீரும் சிறப்புமாய் வாழ எல்லாம் வல்ல பச்சியம்மனை பணியளக்கு விஷயத்துல பார்வதாளுக்கும் எனக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனால என்னுடைய வெற்றி கண்ணை திறந்தேன். அந்த பொறியாகப்பட்டது பாறை மேல் போய்பட்டது. அந்த பாறையை இருபுறமாக பிளந்து அந்த பாறையின் வழியாக பிறந்தவனா? உண்மைதான் தந்தையே. அப்ப நீ என் மகன்தான். சரி, உண்மையாட்டம். அதனால நீ பாரபால பிறந்ததுனால உனக்கு பெயர் சூட்டணும் இல்ல? உண்மைதான். உனக்கு பெயர் பரமகேது. ஒரு டவுட்டுங்க. வேதன்னா செவடன் அர்த்தங்க. வேதன்னா செவடன் அர்த்தம்.
பரமஹேத் பரமகேது அப்படியா? இல்லைகள். ஏண்டா இவனு? அப்பா அப்பா என்னடா எங்க அப்பா ஆமாப்பா அம்மா ஐயோ அம்மா ஏங்க ஆமா பல்லு தெரியல பையனுக்கு இந்த பல்ல எடுத்து என்னை பிறக்க வைத்ததும் வந்துட்டுல ஆ, ஆ. உனக்கு பால் சொல்றது ஐயோ அப்பா ரொம்ப ஆசையா பையன் பால் குடிக்கிறேன்னு கேக்குறான். ஏங்க அதுல சரி கண்ணு நான் உங்க அப்பாவும் அம்மாவும் நான் பக்கத்துல இருக்கிறோம் உனக்கு என்னடா ஆசை அப்பா ஆ. உலகமெல்லாம் படியளக்கக்கூடிய பரமேஸ்வரன் ஆமா. நான் பாறை மேல பிறந்து சரி. அனாதை போல் இருக்கிறேன் ஆமா எனக்கு வரம் கொடுங்கப்பா. ஓ பெத்ததான் பெத்தீங்க. எங்க அப்பா நாங்க அப்பமா என்ன கண்ணு எந்த கொடுப்பா. இருந்தாலும் வரம் உனக்கு எப்பேற்பட்ட வரம் வேணும்? என் உயிர் எந்த ஒரு அதாவது ஆடவனாலையும் போகக்கூடாது. ஓ ஆண்கள் கையில அழிவில்லாத வரம். ஆமா எனக்கு குறைவில்லாத செல்வம் வேண்டும். குறைவில்லா செல்வம் ஆண்கள் கையில அழிவில்லாத வரம். ஆமா நம்ம பையன் கேக்குறான் என்ன பண்ணலாம்? ஏங்க நீ சொன்னா நான் வேணாம்னா சொல்ல போறேன் அப்பா, என்னப்பா பொம்பளை வாசனை கேப்பி ஆட்டங்குது. சரி அப்படியே ஆகட்டும்டா கண்ணு. வெற்றிக்கொள். ஆண்கள் கையில அழிவில்லாத வரத்தை கொடுக்கிறேன். எப்பா ஏன் கண்ணு? நீ கைலகிரியில ஆட்சி செய்கிற. ஆமா. அந்த பொம்பளை தான் நானு. ஆமாடா கண்ணு. உனக்கு அச்ச பயம் இல்லையே. எனக்கு என்ன ஏமாகட்ட எனக்கு என்ன பயம்? அப்ப இந்த கைலகிரியை நான் கொஞ்ச நேரம் ஆளணும். டேய் உங்க அப்பா தான் இதுக்கு தகுதியானவரு. ஏங்க ஏங்க சிவபீடத்துல அம்மாப்ல சிவபீடத்துல நான் வரணும். ஓ சிறிது நேரம் முன்னாடி இந்த பிள்ளை இந்த பையன் இப்படி ராவணி இது பார்த்தா மூர்க்க கூட முட்டாள் கணத்தோட இருக்குதுங்க. கொஞ்சம் பார்த்து எதா இருந்தாலும் யோசனை பண்ணி செய்யுங்க. நம்மளோட விலங்குல தேடிடாதீங்க. என்னடி விளைவு வரும்? நம்ம பையன் நம்ம படைப்புல பிறந்தவன் மகன் ஆசைப்பட்டு கேக்குறான். அதனால சரி கண்ணு இதுதான் நான் அமரக்கூடிய சிவபீடம். சிவபீடம். அவரு சரி சரி வரட்டுமா? ஏங்க ஏங்க இது என்ன பண்ணி குத்துறவேலு. ஏய் பண்ணி குத்துறதும் இல்ல எருமை குத்துறதும் இல்ல. என்னுடைய சூலாயுதம்டா கண்ணு. திரிசூலம். ஏப்பா அது கூட பாக்குறேன். என் கையில தான் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஏங்க குடுங்க அவன் பையனால கேக்குறான் ஆசையா. என்னமோ குடுங்குற நீ குடுங்க ஒண்ணும் பயந்துக்காதீங்க. ஆசையா கேட்டு போவோம். ஏப்பா கேக்குண்ண இந்த என்ன பீடம்? சிவபீடம். சிவபீடம். இதுல உட்கார்ந்து இருக்கும் போது இந்த இந்த என்ன ஊர்ந்து போய்கிட்டே இருக்குது. என்னப்பா? ஊம்பு. ஊம்பு. பாப்படா கண்ணு. அது கொடுப்பா நானும் போட்டு பாக்குறேன். ஏண்டி ஏங்க சொல்லுங்க. இந்த ஆதிசேஷனை கேக்குறான பையன் எத்தனை நாளைக்கு நீ தான் கலத்த மாடி திரிவாங்கன்னா 4 நாள் படுத்து கொஞ்ச நாளைக்கு படுத்துட்டு இருப்பாரு. எங்க அம்மா சப்போர்ட் பண்றான். வேற என்ன வேணும் உனக்கு? எப்பா நீ படி அளக்கும் போது பக்தர் காட்சி அளிக்கும் போது அம்மா எங்க இருப்பா? என்ன இடபாகத்துல? ஏய் அம்மா ஏங்க எல்லாம் சரிங்க. சுமாதானத்துல வந்தான் ஆதிசேஷனை அதான் களத்துல வந்து அவனு வாங்கி போட்டுட்டான். முடி வெட்டி விட்டுலாங்க நல்லா இருக்கும். ஏய் ஓய் நான் சிவபீடத்துல அமர போது எங்க இடபாகத்துல அமருவேன் அல்லவா? அது போல மகா ஆசைப்படுறான். நம்ம பிள்ளை ஏம்மா ஏன் மடி மேல தாண்டா பையா நீ உட்காரு நான் உன் மடி மேல உட்காருது. அடைக்கு நான் சிவபீடத்துல அமர போது இடபாகத்துல. ஆமா ஆமா எப்பா ஏண்டா கண்ணு? எப்படி இருக்குது? அந்த வெள்ளிகிரி சிவபீடத்துல அமர்ந்து 84 லட்சம் சைவ சித்தர்களுக்கு படி அளக்கக்கூடிய பரமக்கடவுள் போலவே இருக்கிறாங்க. அப்படியா? ஆமா. அம்மா என்ன பையா அந்த உமா பார்வதி அந்த சிவனுடைய இடபாகத்துல அமர்ந்திருந்தா எப்படி இருப்பாளோ அது போலவே இருக்குதுடா கண்ணு. ஏண்டா டே தேவடியா பையா இடம் சொல்ற அப்பண்டா டே ஒப்பண்டா. கைலங்கிரி நான் இருக்கும்போது உனக்கு என்னடா வேலை?
ஏண்டா தேவர் என்றால் ஒரு அசுரனை படைப்பது போட்டு போயிடுறது இதே வேலை. முள்ளு சந்தில நாடு நகரமெல்லாம் நீயே வச்சுக்க, எங்களை விட்டா போது நாங்க உயிர் பறிச்சு ஓடிடுறோம். பாருங்க நம்மளுக்கு எப்படி எப்படிதான் வந்து பாருங்க ஏழ்றத வந்து. அதனால நாங்க ஓடிடுறோம்டா கண்ணு. ராத்திரியே முடிக்கூடாது, நாங்க ஓடிடுறோம். கையில இருக்கு நானே பிரம்மன் கலைவாணி யாரோ தெரியவில்லை. இந்த சத்திய லோகத்துக்கு மனைவியும் கட்டிய கணவனும் 2 பேரும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது என்னவென்று தெரியவில்லை. பெருத்த மேனி பெருத்த உருவத்தோடு வந்து வாசப்படி அருகாமல் நிக்கிறான். என்ன கேட்பானோ தெரியல. ஐயோ யாருனே தெரியல. அட பீத்தல கொண்ட வாயா சிரிக்காத. பிரம்மதேவன் என்பவர் யார்? ஐயா, பிரம்மதேவன் என்று சொல்லக்கூடியவர் நானு. அப்ப கலைவாணி என்பவர் என்னுடைய மனைவி. இந்த தேவடியாலாம் எப்படி வாயப்படி ஏண்டி வாய எங்கிறது வந்தாடு இந்த பீத்தல புண்ட வாய் போட்டு அடிக்கிறாடு. என்னன்னுதான் சொல்லுவேன். ஐயோ உன்னுடைய நாடு என்ன, நகரம் என்ன? என் பேரோ பரமனுடைய 8 வேள்வியால் பிறந்த என் பெயர் பரமகேது. பரமகேது உன்னுடைய அருள்நாள் பிறந்ததுனால நீ உனக்கு பரமகேது பேரு. சரி வந்தது பரவாயில்ல. பரமே அம்மா பரமே சரி வந்ததெல்லாம் பரவாயில்ல. சத்திய லோகம் தன்னை தேடி வந்திருக்கிறேன். என் பாதத்தை பணிய முடியுமா முடியாதா? உன் பாதத்தையா? எங்கிருந்து வந்த அந்த பீத்தல புண்ட வாயே பாதத்தை வாங்கணுங்கிறா. இப்ப வாங்குவா. ஏடா அப்படி ஏற வெறி பிடிச்ச புண்ட வாயே வேண்டாமடி. ஐயோ அடித்து நிக்காவர. பாதத்தை படித்து வீண் காலத்தை போக்காதே. ஏகப்பட்ட வேலை வேண்டாம். சுருக்கு 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 சுருக்குன்னு வந்துருங்க. சரி சத்தியலோகம் யாரு உனக்கே சொந்தம். எங்க வரணும்? சத்தியலோகத்தை விட்டு விண்ணப்போ நாடு விட்டு வெளியே போயிடணும். நானே படிக்கணும். கிளம்பிட்டேன் புறப்படு. ஏய் நீ சிக்கனா நம்ம கொண்டு விடுவான். ஆமா ஆமாங்க. எனக்கு ரேப் பண்ணணும் போல கீழு பண்ணுவேன். கோயாட பண்ற புண்டதாயிடு. ஐயோ ஆயா புறப்படு. என் மூச்சிலே
வாழ்வே முடிக்க கூடாது. அப்படியா? போயிட்டு வரேன். அடடே, பீத்தல் கொண்டு வரேன். அல்லா வழியில வந்து வலையில வச்சிருக்கிறாங்கடா. மீன் பிடிக்குதியா? இப்படி வா. இவர் அவனுக்கு 15 கிலோ தாங்கடா. 15 கிலோ இருக்கிறான். ஆமா. புத்தாயத்து சொல்றான். நைனாமலை தான் சொல்றான். நைனாமலையே. ஆமா. ஏய், யார் நீ? எதுக்கு வந்த? என்ன சமாச்சாரம்? பரமனுடைய அருளால் பிறந்தட்ட என் பேர் பரமக்கேது. நீ பரமக்கேதா கூட இரு, பரம தொண்டா கூட இரு. பரம தொண்டு. நீ யார் நக்கிறதுக்கு வந்த? பரமனின் வரத்தால் பிறந்தவனா? பரமனுடைய நெற்றி வேர்வியில் பிறந்தவன். அதெல்லாம் அப்புறமேட்டு பேசிக்கலாம். இல்ல, அதெல்லாம் அடிவாரத்துல அப்புறமேட்டு நேரங்குது. மிஸ்டர் ஆரூர்பட்டியை சேர்ந்த ராஜமாணிக்கம் அவர்கள் வெளியே வராங்கன்னா இந்த உரிமை தப்பட்டெல்லாம் எங்க இருக்குதுன்னு எடுத்து வச்சுடுறாங்க. சீக்கிரம் எடுத்துருவாங்க. மக்கள் அழிச்சு போடுவேன். யாராடே எங்க வீட்டுக்கு வந்துட்டு எங்க யாருன்னு கேக்குறீங்க? யாருடா தேவடியா? யாம் கொண்டாடி எனக்கு கொண்டாட்டி ஆகக்கூடாதா? யாம் கொண்டாடி அப்புறம் நானா வந்து யார் மேல கை வைக்கிற? எடுத்து விட்டுருவேன். இவன் இங்க மூக்க எதுக்குடா வந்தா? இடுப்புல இருக்குதுடா ஒரு இந்தரம். அவுத்து விடு. நீயும் ஒன்னையும் கட்டணும். இப்ப எதுக்கு வந்தா? நீ என் பேத்த பண்ணி பார்த்து பண்ணிட்டு பண்ணினா எல்லாம் அடிப்போம். அடிப்புண்டா. ஆயன் சார்ந்தா சரி. என் பாதத்தை நேரம் ஆகி போச்சு கண்ணு. நான் என்ன பண்ணி தப்பியா? ஏய் என்ன பண்ணோம்? என் பாதத்தை பணிந்து விட்டு சத்தியலோகம் தேவலோகத்தை விட்டு புறப்படு. நானே தேவேந்திரன். உன்னுடைய 32 படி சிம்மாதனம் 7 நாட்டிய பெண்களெல்லாம் எனக்கு விஞ்சாம அர்த்தம் வீக்கணும். 7 பேரும் உனக்கு கால விதி வச்சோம். அப்படியே ஆகட்டும். பொன்னுலோகத்தை விட்டு புறப்பட்டு சிலடா போயிட்டேன். ஏய் ஆடி வை வாடி வந்து யாரு? நான் கொடுத்தேன் சொல்லிட்டேன். என்ன சொல்றேன்? ஏன் வாங்க. அவனுக்கு பயந்துகிட்டு நாட்டோட பசங்க அறிவு இருந்தாங்க உங்களுக்கு எங்கேயாவது? என்ன பண்ணுங்கற? அவன் அடிச்சு தரத்திடுங்க. அது எக்கிறது எக்கு வந்துருக்கான். முடிஞ்சா அவன் 2 வாரத்தை பேசி பாரு. ஏய் யாருடா நீ? என்னாலதான் கை வச்ச ஒரு ஆம்பளையா இருந்தா மகத்துல மீச வச்சா அவன் இருந்தா என் புருஷல கை வைடா பாக்கலாம். ஏங்க நான் நாளைக்கு அடி வாங்கிக்கிறேன். குடிச்சு கடாவடி வாடி. மகாராஜா மந்திரி யாரே? தீவலோகம் சத்தியலோகம் உண்மைதான். இப்ப நான் எங்க போகணும்? சங்கு துவாரன் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணம்மையா இருக்கிறான். ஆமா, அவனை தேடி போகணும். போகலாம், புறப்படுங்க போகலாம். ஓர் வைக்கும் தந்தங்கள் தேடி போக அதே சமயத்தில் மனைவியாக விலகக்கூடிய சத்தியபாமா சபைக்கு வருகின்றனர்.